நந்திபுரத்து நாயகி கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போலாமா? இது அத்தியாயம் 1. கள்ளம் கபடமின்றி கலகலவென சிரிக்கும் கன்னிப்பெண் போல சலசலவென இசை எழுப்பி பாய்ந்து கொண்டிருந்தாள் பாலாற்று செல்வி. இருபுறமும் அடர்ந்த கானக காவலுடன் அவளது பயணம் கவலையற்று செல்கையில் கதிரவன் தனது வெம்மை வீச்சை குறைத்து கொண்டு அடிவானத்தை நோக்கி பயணப்பட, அதுவரை சலனமற்று ஓய்வில் கழித்த காற்றின் கரங்கள் கானகத்து மரங்களை தொட்டு தழுவி தென்றலாய் பரிமளித்தன. மரப்பொந்துகளிலும் கூட்டிலும் தங்கள் இரவு பொழுதை கழிப்பதற்கென்றே பல்வேறு பறவை இனங்கள் வானவெளியில் கூட்டம் கூட்டமாய் பறந்து வந்து காடுகளில் தஞ்சமடைய தொடங்கியிருந்தன. அவ்வப்போது அங்குமிங்கும் பாய்ந்து புதர்களுக்குள் இரை தேடும் சிறு விலங்குகளின் சரசரப்பும் ஆனந்தமாக பாய்ந்து செல்லும் பாலாற்றின் இசைமொழியும் ஒரு சேர, அந்த பகுதியின் ஸ்வர லயமான இசைக்கு தாளம் சேர்ப்பது போல தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அந்த குதிரைகளின் குழம்போலிகள் தவழ்ந்து வந்தன. புறவிகளில் ஒன்று கருமை, மற்றொன்று வெண்ணிறமாகவும் இருந்தது. வாழிப்பான உடற்கட்டுடன் இருந்த அவற்றின் முதுகுகளில் இளம் வாலிப சிங்கங்கள் இருவர் அமர்ந்து பவனி வந்தார் போல் பயணித்தனர். விரிந்து பரந்த மார்பில் தவழும் உத்தரியம் அவர்கள் அரசு பிரதானிகள் என்பதை வெளிக்காட்டின. அதிலும் வெண்புறவியில் பயணித்தவனின் முகக்களையும் கண் வீச்சும் பிறை நெற்றியில் தவழும் சுருள் கேசமும் அரும்பு மீசையும் அகன்ற மார்பும் அவனை அஞ்சா நெஞ்சன் என்றே பறைசாற்றின. ஏறக்குறைய இவனுக்கு சற்று இணையாகவே இருந்தான் இன்னொருவனும். ஆனால் முன்னவனை விட இவன் சற்று குள்ளம் என்பது ஒரு குறையாக சொல்லலாம். இருவரின் புறவிகளும் தாளலயம் மாறாமல் பாலாற்றின் கரையை ஒட்டியே கானகப்பாதையில் விரைந்து தங்கள் இலக்கு நோக்கி பயணித்தன. நுங்கும் நுரையுமாக நீரேந்தி பயணிக்கும் இந்த ஆற்றை பாருங்கள் பிரபு. காலமெல்லாம் இதன் காலடியில் வீழ்ந்து கிடக்க வேண்டும் என்பது போல் நெஞ்சம் தவிக்கிறது. என்ன ஒரு குழுமை! கண்களில் கவ்வி கன நேரத்தில் இதயத்தை அல்லவா தழுவி குளிர்விக்கிறது. அடடா, ஏதேதோ இப்படியெல்லாம் வார்த்தைகள் வெளிப்படுமா பல்லவ உபதளபதியின் வாயிலிருந்து? ஆச்சரியந்தான். இருந்தாலும் ஒரு வேண்டுகோள், இந்த பாலாற்றை பார்த்து மனம் பேதலித்து இங்கேயே இருந்து விடாதே. காஞ்சி காத்திருக்கிறது உமக்காக. இயற்கையின் அழகில் மூழ்கிவிட்டால் சாதாரண மனிதர்களே கவித்துவம் பெறுகின்றனர். அவ்வாறிருக்க கவிஞர்களின் கதி என்ன ஆகும்? அது சரி, இதில் ஆராய்ச்சி வேறையா? மல்லா, இயற்கையின் வனப்பு மனிதனை ஈர்ப்பதும் அதில் அவன் தன்னை மறப்பதும் இன்று நேற்று நடைபெறும் செயலா என்ன? அறிவார்ந்த மனிதனின் நெஞ்சத்தே அழகு குடியேறுகையில் தாளம் சேர்ப்பது போல தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அந்த குதிரைகளின் குளம்பொலிகள் தவழ்ந்து வந்தன. குதிரைகளில் ஒன்று கருமை, மற்றொன்று வெண்ணிறமாகவும் இருந்தது. வாழிப்பான உடற்கட்டுடன் இருந்த அவற்றின் முதுகுகளில் இளம் வாலிப சிங்கங்கள் இருவர் அமர்ந்து பவனி வந்தார் போல் பயணித்தனர். விரிந்து பரந்த மார்பில் தழவும் உத்தரியம் அவர்கள் அரச பிரதானிகள் என்பதை வெளிக்காட்டின. அதிலும் வெண்புறவியில் பயணித்தவனின் முகக்களையும் கண் வீச்சும் பிறை நெற்றியில் தழவும் சுருள கேசமும் அரும்பு மீசையும் அகன்ற மார்பும் அவனை அஞ்சா நெஞ்சன் என்றே பறைசாற்றின. ஏறக்குறைய இவனுக்கு சற்று இணையாகவே இருந்தான் இன்னொருவனும். ஆனால் முன்னவனை விட இவன் சற்று குள்ளம் என்பது ஒரு குறையாகச் சொல்லலாம். அந்தி சாயும் வேளை நெருங்கிக் கொண்டிருந்தது. புதர்களில் ஒதுங்கிய உயிரினங்கள் பலவும் குதிரையின் குளம்போசை கேட்டு ஆங்காங்கே ஓடியும் சிலிர்த்தும் விழி கூர்த்தும் நின்றன. மல்லா, நீ கூறியது உண்மைதான். பாலாற்றை பார்த்து பரவசம் அடையாமற் போனா அவன் மனிதன் அல்ல. இன்று நேற்றா இவள் இப்படி பயணிக்கிறாள்? காலங்காலமாக மனித இனம் தனது உற்பத்தியை தொடங்குவதற்கு முன்னரே இவள் பயணிக்க தொடங்கியிருப்பாள் அல்லவா? தனது வழித்தடத்தை எத்தனை மானிட பிறவிகளை சந்தித்திருப்பாள். சாம்ராஜ்யங்களையும் சராசரி மனிதனையும் வேறுபடுத்தி பார்க்காமல் யாவருக்கும் பொதுவாக தனது அமுத நீரை வழங்கி செல்கிறாளே யுக யுகாந்தரமாய். அந்த சமத்துவத்தை மனிதனிடம் பார்க்க முடியுமா? அதோ அடிவானத்தில் மேலெழும்பும் நிலவு பேரொளியில் தகதகவென மின்னிக் கழித்து ஒரு அழகு பதுமையாய் ஜொலிப்பதை பார். காதல் கொழுனனை வரவேற்க காத்திருக்கும் கண்ணியின் கலையெழிலாய் சலசலக்கு அங்கும் இங்கும் வளைந்து தேடி தவிப்பதை பார். எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத இந்த பேரழகை போற்றி புகழ வேண்டுமல்லவா? தன்னை கவி பாட வேண்டாமென தடுத்துவிட்டு தாமே ஒரு கவி போல் வர்ணனை செய்யும் தளபதியின் செயலை உள்ளூர ரசித்தவாறு மென்னகை புரிந்தார் வீரமல்லன்.
அவனது மெல்லிய அரும்பு மீசை ஒரு வினாடி சற்றே விரிந்து இதழின் முறுவலை அங்கீகரித்தது. லகானை கைமாற்றி பிடித்து பௌர்ணமி எங்கே தன் சிரிப்பை தளபதி பார்த்து விடுவாரோ என்ற நினைப்பில் முகத்தை சற்று உத்தரிய தலைப்பால் துடைத்துக்கொண்டு இயல்பு நிலைக்கு திரும்ப எத்தனித்தான் வீரமல்லன். ஆனால் உதயசந்திரனின் கண்களுக்கு அவனது கபட நாடகம் தப்பவில்லை. மல்லனின் விஷம சிரிப்பை புரிந்தும் புரியாதவனாய் கேட்டான், "என்ன மல்லா, உன்னிடமிருந்து எந்த வார்த்தையும் விளக்கானோமே, என்ன ஆயிற்று? தளபதி மன்னிக்க வேண்டும். தாங்கள் ஓயாத ரசனையில் மூழ்கி திளைக்கும்போது அடியேனிடையில் குறுக்கிடுவது முறையல்லவே." "ஓ மல்லா, என்னவோ தெரியவில்லை. பாலாறு இன்று என்னை பெரிதும் வசீகரித்து விட்டது. அது புரிகிறது. அதிலும் ஒன்றுமில்லை. அந்த இறுதி வரிகள் காதல் கொழுநனை வரவேற்க காத்திருக்கும் கண்ணியின் உவமை." "ஓஹோ, உவமை தவறா என்ன?" இல்லை, முற்றிலும் உண்மை. உள்ள கிடைக்கை அல்லவா ஓமையாக உதிர்ந்திருக்கிறது." "புரியவில்லை." "அதுவும் நன்மைதான்." பதிலுரை தந்தவனால் பீரிட்டு வந்த சிரிப்பை அடக்க முடியவில்லை. உதயசந்திரன் அருகில் இருப்பது கூட மறந்தவனாய் சற்றே வாய்விட்டு சிரித்தான். ஏன் சிரிக்கிறாய்? விஷயத்தை சொல்" என புரவியை வேகப்படுத்திச் செல்லும் வீரமல்லனை விரட்டிச் சென்று தோள் மீது தட்டினான் உதயச்சந்திரன். சிரிப்பிலிருந்து சற்றே மீண்டவனாய் வீரமல்லன் கூறினான், "தளபதியார் மன்னிக்க வேண்டும். தாங்கள் பேசத் தொடங்கியபோது அகம் முகத்தில் வழிந்து அதுவே வர்ணனை சாக்கில் உண்மை சொரூபம் கொண்டதே. அன்று அடியேன் பகரவில்லை. காஞ்சியிலே கயழ்விழி நோக காத்திருக்கும் கண்ணியின் நினைவு தற்போது தங்களுக்கு வந்துவிட்டது எனச் சொன்னால் அது அபத்தம். இந்த மல்லன் அப்படியெல்லாம் கூறி அரசிலங்குமரியின் அடங்கா சினத்துக்கு ஆளாவதை தாங்கள்தான் விரும்புவீர்களா?" வீரமல்லனின் நயத்தக்க பேச்சும் அதைவிட அதை அவன் வெளிப்படுத்திய பாங்கும் உதயச்சந்திரனை பெரிதும் உற்சாகமூட்டியன. உனக்கு குறும்பு சற்று அதிகமாகிவிட்டது. பொறு, காஞ்சி சென்றதும் மன்னரிடம் சொல்லி, "வேண்டாம் பிரபு, வெகுமதி வாங்கித் தரும் அளவுக்கு அடியேன் ஏதும் செய்துவிடவில்லை." "அட போக்கிரி, உன்னை..." உதயச்சந்திரனின் நோக்கத்தை உணர்ந்தவனாய் வீரமல்லன் குதிரையின் லகானை சுண்டி இழுத்து விரையத் தொடங்கவே தானும் லகானை சுண்டி அஸ்வத்தை விரட்டினான் உதயச்சந்திரன். பாலாற்றின் கரையோரத்து மணற்பரப்பில் குதிரைகள் நிலவின் தன்னொளியில் அந்த இளங்காளைகளை சுமந்தவாறே தாவிச் செல்லும் அழகு அற்புதமாக இருந்தது. உதயச்சந்திரனின் புரவிக்கு போக்கு காட்டியவாறு தனது அஸ்வத்தை செலுத்தினான் வீரமல்லன். வளைந்து நெழிந்து புரவியை செலுத்தியவாறு தான் கற்ற வித்தையை கற்பித்தவனிடமே காட்டி திறவியை நிரூபித்தான். அலைக்கரங்கள் கரையை தழுவி தழுவி பின்னடைந்து செல்வது போல உதயச்சந்திரனின் புரவி மல்லனை எட்டி பிடிப்பதும் விலகுவதுமாக போக்கு காட்டியது. இருவரது உள்ளங்களிலும் உற்சாகம் கரை புரள அது பாலாற்றின் பெரு வெள்ளமாய் திமிர்த்தாடியது. சிறிது நேரம் நீடித்த அந்த அஸ்வப்பாய்ச்சலை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் மல்லனின் குதிரையை பின்னுக்கு தள்ளி சரையிலென தனது புரவியின் வேகத்தை தடை செய்து நிறுத்தினான் தளபதி. முன்னங்கால்களை உயர தூக்கியவாறே சுனித்து பிடரியை சிலுத்து கொண்ட வெண்புரவியை தட்டி கொடுத்து சாந்தமாக்கிய உதயசந்திரன் அருகில் வந்து நின்ற வீரமல்லனிடம் கேட்டான், "கற்பித்தவாயிடமே வித்தை பிரயோகமா?" "இல்லை பிரபு, திறமை பரிசீலனை." "அபாரம்! இந்த பேச்சில் மயங்கித்தான் மதுரவல்லி வீழ்ந்திருப்பாள்." "மெதுவாக பிரபு, உறக்க சொல்லாதீர்கள். பேரமைச்சரின் காதுகள் இங்கும் கூட நீண்டிருக்கும்." "ஓ, அவ்வளவு அச்சமா? பின்னே இருக்காதா? நான் என்ன மன்னரின் ஆதரவு பெற்ற மாபெரும் தளபதியா? சாதாரண உபதளபதிதானே. பேரமைச்சரின் மகள் மீது மையல் கொள்ள இந்த தகுதி போதுமானதா என்ன? யார் சொன்னது உன்னை சாதாரண உபதளபதி என்று? மாபெரும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதி உதயசந்திரனின் ஆப்த நண்பன், உயிர்த்தோழன், சீரும் சிறப்பும் மிக்க பல்லவகுல தோன்றல்களின் வழிவந்தவன், ஈடு இணையற்ற வீரன், அஞ்சா நெஞ்சன், வீரமல்லன். அவனா சாதாரண உபதளபதி?" "பிரபு," உதயசந்திரனின் புகழ்ச்சி நிறைந்த வார்த்தைகள் மல்லனை உணர்ச்சி பெருக்கில் தடுமாற வைத்தன. தனது புரவியை தளபதிக்கு நெருக்கமாக நடத்தி வந்து சட்டென குனிந்து தனது பாதத்தை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டான். "ச்சே, என்ன இது? ஒரு வீரன் செய்யும் செயலா இது? தவறுமல்லா?" "தவறு இல்லை பிரபு, இல்லை. ஒரு வீரன் வீர வடிவை தொழுவதில் தவறு இல்லை. என்னை பெரும் அன்புக்கும் அந்தஸ்துக்கும் பாத்திரமாக்கி எனது அனாதை சூழலை மாற்றியமைத்த தெய்வம் தாங்கள். தங்களை தொழுவதில் தவறு இல்லை." புரவியிலிருந்து சட்டென கீழே குதித்த உதயசந்திரனை தொடர்ந்து வீரமல்லனும் குதிக்க புரவிகள் இரண்டும் மகிழ்ச்சி திளைப்பில் கனைத்தன. மல்லனை ஆற தழுவி அன்பை வெளிப்படுத்திய உதயசந்திரன் சிறிய மௌனத்துக்கு பிறகு கூறினான், "வா, நீராடலாம். புரவிகள் சற்று மணல் பரப்பில் உடற்சோர்வு நீக்கட்டும்."
பாலாற்றின் நீர்ப்பரப்பை நோக்கி நடந்தவர்கள் உத்தரியத்துடன் மேலங்கிகளையும் கழற்றி ஒருபுறம் வைத்துவிட்டு நீர்ப்பரப்பில் நிதானமாக தங்களை இழைத்தவாறு உள்நோக்கிச் சென்றனர். நீரின் வேகத்தோடு நீந்தி கழித்து உடற்சோர்வை களையத் தொடங்கினர். அதிலும் நீயா நானா என்ற போட்டியுடன் கூடிய நீச்சல் அவர்களை உற்சாகத்தில் புரட்டி எடுத்தது. பௌர்ணமி நிலவின் தன்மையும் பால் ஒளிக்கதிர்வீச்சும் அவர்களது உற்சாகத்துக்கு வலு சேர்த்தது. நீண்ட நாழிகைக்கு பின்னர் கரையோரமாக மெல்ல ஒதுங்கியவர்கள் தங்கள் ஆடைகளை பிழிந்து உலர்த்தியவரை பேசத் தொடங்கினர். மல்லா, பிரபு, உலகின் எந்த ஒரு சக்திக்கும் நம்மால் ஈடு இணை காட்ட முடியும். ஆனால் ஒன்றுக்கு மட்டும் முடியாது. புரிகிறதா? புரிகிறது பிரபு. காதல், அதுதானே சாம்ராஜ்யங்களை உருவாக்கியும் அழித்தும் வேடிக்கை காட்டும் மாபெரும் சக்தி அல்லவா அது? ஆம், நாளை அந்த சக்தியின் பிடியில் நாம் அகப்பட்டு அடைய போகும் நிலையை உன்னால் சிந்திக்க முடிகிறதா? வேண்டாம் பிரபு, வேண்டாம், விட்டுவிடுங்கள். அது நிமித்தர்களை வேலை. அவர்கள் பிழைப்பில் நாம் எதற்கு கை வைக்க வேண்டும்? பாவம், விட்டுவிடுங்கள். எதற்காக நீங்கள் வீணாக கவலை கொள்கிறீர்கள்? அரசகுமாரியின் அன்பை நிச்சயம் இன்னொருவர் பெற முடியாது. மன்னரும் உங்களது பக்கம். பிறகென்ன கவலை? மன்னரின் திருமணம் முடிந்ததும் தங்கள் விருப்பம் நிறைவேறும். அதற்கென்ன தடை வந்துவிடப் போகிறது? தடை உண்டு, அது நிச்சயம் வெளித்தோன்றும். ஆனால் எப்போது என்றுதான் தெரியவில்லை. சரி, அது பற்றி மெதுவாக சிந்திக்கலாம். ஆடைகள் உலர்ந்து விட்டன, புறப்படுவோம். விரைவில் சென்றால்தான் சத்திரத்தில் ஏதாவது கிடைக்கும். உதயன் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதவனாய் மீண்டும் பாலாற்றில் தன் மேனியை கிடத்தி நீந்தலானான். கைகளை வேகமாக நீரோட்டத்துக்கு எதிராக வீசி நீந்தும்போது அவனது பொன்னிற மேனியில் தன் குளிமை கதிர்களை பொழிந்து அதன் அழகை மேலும் அதிகரிக்க செய்தது வெண்ணிலா. மல்லன் ஆடையை அணிந்து தயார் நிலையில் நிற்க சற்று நேரத்தில் உதயச்சந்திரனும் கரையேறி தயாரானான். கரை ஏறியவர்கள் புறவிகளை தயார் செய்து ஏறிக்கொண்டதும் ஆற்றங்கரை சத்திரம் நோக்கி புறவிகள் அசுர பாய்ச்சலில் பறக்கலாயின. கண்பார்வை மங்கிய போதும் செவித்திறன் மட்டுப்படவில்லை அந்த சத்திர மேலாளருக்கு. தூரத்தே அசுர பாய்ச்சலில் சத்திரம் நோக்கி பாய்ந்து வரும் குதிரைகளின் குளம்போசை அவரது செவிப்பறையை தாக்கி மூளைக்கு தாக்கீது செய்தது. வருகின்ற விருந்தாளிகள் யாராக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்புடன் பந்தத்தை தூக்கி பிடித்தவாறு குளம்போசை கேட்ட திக்கில் தனது இடுங்கிய பார்வையுடன் விருந்தினரை எதிர்பார்த்து காத்திருந்தார் அவர். தடதடவென ஓங்கி ஒலித்த குழம்பொலி சற்றே நிதானித்து மெல்ல ஸ்வர லயத்துடன் நெருங்கி வருவதை உணர்ந்ததும் சுற்றூனில் செருகிய பந்தத்தையும் கையில் தூக்கி வருபவர்களை அடையாளம் காண முற்பட்டார் அந்த வயோதிகர். உதயசந்திரனும் வீரமல்லனும் தங்கள் புறவிகளிலிருந்து கீழே குதித்து இறங்கியதும் சற்றே மிரண்டவர் போல அந்த மனிதர் பின்வாங்கினார். என்ன வலைவாணரே, இந்த நிலவொளியில் கூடவா உமக்கு பார்வை மங்கிவிட்டது? சற்றே சிரிப்பு மண்டி கிடந்த உதயசந்திரனின் கணீர் கேள்வி முதியவரே தன்னிலைக்கு மீள உதவியது. வெட்கம் கலந்த குழைவான குரலில் வலைவாணர் தளபதிக்கு தலை தாழ்த்தி வணக்கம் கூறிவிட்டு கூறினார். தளபதியார் மன்னிக்க வேண்டும். வயது ஆக ஆக பார்வைக்கு பங்கம் வருதல் இயற்கைதானே. அதனால் பௌர்ணமியானாலும் பட்டப்பகலானாலும் எல்லாம் ஒன்றுதான். அந்தகனுக்கும் அடியேனுக்கும் வித்தியாசம் அதிகமில்லை. அட்டா, அப்படி என்ன ஆகவேயாகிவிட்டது தங்களுக்கு? நன்றாக கேட்டீர்கள். கொஞ்சமா ஆகிறது. தங்கள் தந்தையார் காலத்திலேயே இந்த சத்திரத்து மேலாளனாக பொறுப்பேற்றுவிட்டேன். அவர் என்னை விட இளையவர். சொல்லி பயன் என்ன? என் போன்றோர் இன்னும் பூமிக்கு சுமையாக உலவிக் கொண்டிருக்க அவரை போன்றோரை ஆண்டவன் அழைத்து கொண்டு விட்டான். எல்லாம் விதி. உதயசந்திரனின் உள்ளம் ஒரு நொடி தன் தந்தையை எண்ணி பார்த்து பெருமிதம் கொண்டது. எத்தகு வீர தலைவர்! பாண்டிய சாளுக்கிய சைன்யங்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் அல்லவா? இனி அப்படி ஒரு காலம் வருமா? நினைவோட்டத்தை சட்டென கலைத்துவிட்டு முதியவரி ஏறிட்டார் தளபதி. சரி வலைவாணரே, புறவிகள் பசியோடு இருக்கின்றன. அவற்றை ஆயத்தில் கட்ட இதோ ஏற்பாடு செய்து விடுகிறேன் என்று நகர்ந்தவரின் பார்வை வீரமல்லன் மீது திரும்பியது. யாரது? உபதளபதி வீரமல்லரா என்ற கேள்வி சட்டென வெளிப்பட்டது. ஆமாம் ஐயா, பசி புறவிகளுக்கு மட்டுமல்ல, சற்று விரையில் புரிகிறது புரிகிறது. இதோ நொடியில் இருவரும் உள்ளே சென்று தளிகைகளில் அமருங்கள் என்றவர் சற்றும் தாமதம் செய்யாமல் 4-8 குதிரை லாயத்தின் அருகில் சென்று குரல் கொடுத்தார். மாடா, ஏய் மாடா! அந்த பெயருக்குரியவன் அருகில்
அருகில் வந்து நின்றதும் முதியவரின் வலக்கை புரவிகளை சுட்டிக்காட்டி, அதோ அந்த இரண்டு புரவிகளுக்கும் தீனியிட்டு உடல் தேய்ந்து விடு. தளபதியினரின் புரவிகள் புரிகிறதா? மாடனின் தலை வேகமாக அசைந்து ஒப்புதலை உணர்த்தியது. அதையே பதிலென கொண்டு சத்திரத்துக்குள் நுழைந்தார் வலைவாணர். பௌர்ணமி நீராடினீர்கள் போல என தரையில் வீழ்ந்த நீர்த்துளிகளை ஸ்பரிசித்தவாறு வலைவாணர் உதயச்சந்திரனை ஏறிட்டார். அப்போதும் அவனது சுருள் கேசத்திலிருந்து நீர்த்திவலைகள் முத்து முத்தாக உதிர்ந்து கொண்டிருந்தன. ஆம் வாணரே, பாலாழியில் சயனிக்கும் அந்த பரமனை போல ஆலாற்றில் நீந்தி கழிக்க அனுதினமும் ஆசைதான். ஆனால் முடியவில்லை. எப்போதாவது இப்படி அலுவல் நிமித்தமாக பயணிக்கும் போதுதான் ஏதோ சிறிது மூழ்கி எழ முடிகிறது. நன்று. அந்த பாழாழியின் மறுவடிவம்தானே இவளும். அதுவும் பௌர்ணமி இரவில் இவள் அழகு அந்த கனையும் மயக்கிவிடுமே. உண்மை அதுதான். வழிநெடுக தளபதியார் கண்களை மூடிக்கொண்டு பயணித்தார் போலும். ஹா, உபதளபதியும் குறைந்தவரில்லை. ஹாஸ்யம் நன்றாக வசப்படுகிறது. அடடா, வீணே பேசிக் கொண்டிருக்கிறேனே. வாருங்கள், வந்து மனையில் அமருங்கள். உணவு தயார். வாணி, அம்மா வாணி, தளபதியார் பசியோடு இருக்கிறார். சற்று விரைந்து வா அம்மா. உதயசந்திரனும் உபதளபதியும் மனைகளில் அமர்ந்து கொண்டாலும் உள்ளிருந்து வரும் உணவை விட அதை எடுத்து வரவிருக்கும் வாணி யார் என்பதை அறிந்து கொள்வதில் கண்கள் பேரார்வம் காட்டின. கார் சலங்கை இசை எழுப்ப தட்டுகளில் உணவை எடுத்து வரும் வாணியை நேரிட்டு நோக்குதல் தவறு என்று எண்ணியோ என்னவோ உதயசந்திரன் தலை தாழ்த்தி அமர்ந்தான். மல்லனும் தளபதியை பின்பற்றி ஒழுக்கசீலனாக காட்டிக்கொண்டான். கை வளைவுகள் சப்திக்க அவள் இலையில் உணவு பரிமாறிய பாங்கும் மூச்சு காற்றும் ஒரு சேர தன்னை தாக்கி அழிக்கும் எதிரியின் குறுவாழாய் தூன்றியது உதயசந்திரனுக்கு. தூண்டாமணி விளக்கின் சுடரொளியில் ஜொலித்த அந்த பேரழகு ஏதோ ராஜவம்சத்தின் சாயலை அவனுக்கு நினைவூட்டியது. உணவை படைத்துவிட்டு சற்றே ஒதுங்கி சுவரோரம் நின்றபோது அவளது இளமை ததும்பும் இனிய அழகு எதிர் சுவரில் நிழலாக பிரதிபலித்து வசீகரித்தது. நிழலின் வனப்பை ஆராய்ந்தவாறு அவளை யார் என யூகிக்க பிரயாசைப்பட்டான் அவன். உணவு அமுதமாக இனித்தது. பரிமாறியவள் தந்த சுவையா அல்லது உணவின் சுவையா என்ற குழப்பம் சற்று நீடித்தது. மல்லனுக்கு தளபதியின் நிலைமை புரிந்ததால் கவனத்தை திருப்ப சற்று செருமினான். நீர்க்குவளையை எடுத்து பருகியவனாய் உதயசந்திரனை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயன்றான். பிரபோ, உணவு பிரமாடமல்லவா? நமது நாட்டுச் சத்திரங்கள் சமையற்கலையில் மிகவும் தேர்ந்துவிட்டன என்றே தோன்றுகிறது. உண்மை. ஆனால் இன்றைய சுவை சற்று அதிகம்தான். காரணம் ஏதாவது இருக்குமே, அதைத்தான் சிந்திக்கிறேன். ஓ, சிந்தியுங்கள், தாராளமாக சிந்தியுங்கள். ஆனால் அதை உண்ட பிறகு வைத்துக் கொள்ளலாமே. இரவு உறக்கம் இங்குதானே. உதயச்சந்திரனுக்கு உபதளபதி தன்னை இடித்து காட்டுவது புரிந்தது. தோழமை அவனுக்கு அந்த தைரியத்தை தந்திருந்தது. உடனே தன்னிலைக்கு வந்து மென்னகை புரிந்தவன் உணவை சுவைப்பதில் கவனமானான். வலைவாணர் ஏனோ இவர்களது உரையாடலை கவனிக்காதவர் போல சத்திரக்கூரையின் மேல் முகப்பை பார்த்து ஏதோ தனக்குள்ளேயே முணுமுணுத்தார். வாணி சித்திர பதுமையாக இவர்களை பொருட்படுத்தாத நிலையில் சுவரோரமாக மௌனித்து நின்றிருந்தாள். அவளது அலட்சியமான அந்த நிலைப்பாடு உதயச்சந்திரனுக்கு உள்ளூர சினமூட்டியது. நாட்டின் தளபதிக்கு முன்னர், அதுவும் வசீகரமான 2 இளைஞர்களின் பார்வையில் எந்தவித சலனமுமின்றி ஒருத்தி தன்னை வெளிக்காட்டிக் கொள்கிறாளெனில் அது அலட்சியமா, அகம்பாவமா அல்லது அடக்கமா? எதையென்று கொள்வது? ஒரு வழியாக உணவை உண்டு முடித்ததும் அவள் மீதான சிந்தையை ஒதுக்கி எழுந்து கொண்டான் உதயச்சந்திரன். காத்திருந்தவன் போல வீரமல்லனும் எழவே அந்த சலன சத்தத்தில் திரும்பிய வலைவாணர் அவசரமாக நீர் மொண்டு இருவரும் கைகழுவ உதவினார். இருவரும் கைகளை துடைத்து கொண்டு காற்றோட்டமாக வெளியே திண்ணையில் வந்து அமர்ந்து கொண்டார்கள். அவர்களுடன் வலைவாணரும் திண்ணைக்கு வரவே உதயச்சந்திரன் அவரை ஏறிட்டு அழைத்தான். வலைவாணரே, பிரபோ என தாம்பூலத்தட்டை பவ்யமாக நீட்டியவாறு அவனுக்கு அருகில் வந்து நின்றார் வாணர். தாம்பூலத்தை எடுத்துக்கொண்ட உதயச்சந்திரன் சற்று நிதானித்துவிட்டு கேட்டான். அறை தயாராகிவிட்டதா? ஓ, தயாராகவே இருக்கிறது. தாங்கள் இப்போதே சென்று சயனிக்கலாம். அது சரி, சத்திரத்தில் பணியாட்கள் எத்தனை பேர்? இதுநாள் வரை 4, கடந்த வாரம் முதற்கொண்டு 5, அத்துடன் காவலாளிகள் 4, ஆக மொத்தம் 9. புதிதாக வந்தவர் ஒரு பெண். தங்களுக்கு உணவு பரிமாறியவள் அவளே. பெயர் வாணி. ஓ, சத்திரத்தில் பணியாட்களாக பெண்களை வைத்துக் கொள்வது இல்லை என்ற விதிமுறை தங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியும் பிரபோ,
ஆயின் அது சந்தர்ப்பங்களை பொறுத்து மீறப்படலாம் என்பதும் அறிவேன். அப்படி என்ன சந்தர்ப்பம் வந்துவிட்டது தற்போது? மேலிடத்து ஆணை. யார்? மன்னரா? இல்லை, மன்னரினும் வலிவானவர் பேரமைச்சர் பல்லவாடியரையனார். ஓ என்ற ஒற்றை சொல்லில் தனது உரையாடலை நிறுத்திக் கொண்டு சற்று மௌனித்தான் உதயச்சந்திரன். அமைச்சரின் ஆணையை மன்னரின் உத்தரவை விடவும் பெரிதாக மதிக்கும் பணியாட்கள் அரசாங்க வட்டத்தில் ஏராளமாக நிறைந்திருப்பது அவனுக்கு தெரியும். மன்னரா மதியமைச்சரா என்ற கேள்வி எழுந்தால் பின்னவருக்கே ஆதரவாக எழக்கூடிய மக்கள் கூட்டமும் அதிதம் என்பது அவன் அறியாததல்ல. அமைச்சர் அனுப்பியதாக அந்த பெண் கூறினாளா அல்லது ஏதேனும் ஓலை கொண்டு வந்தாளா? உதயச்சந்திரனின் மௌனத்தை புரிந்து கொண்டு ஏதாவது கேட்டு வைப்போம் என்ற தொனியில் வீரமல்லன் அந்த கேள்வியை தொடுத்தான். இல்லை இல்லை, அமைச்சரே நேரில் அழைத்து வந்துவிட்டு சென்றார். ஒரு பணியாளை போல் அன்றி சகல சௌகரியங்களுடன் நடத்துமாறு வேண்டினார். அமைச்சரே அழைத்து வந்து விடும் அளவுக்கு அதி முக்கியமான நபரோ அவர்? இருக்கலாம். அரசியல் காரணங்கள் யாருக்கு தெரிகின்றன? நீங்கள் எல்லாம் நேரடியாக தொடர்பு கொண்டவர்கள். உங்களுக்கு தெரியாத செய்தியா எனக்கு விளங்கப் போகிறது? தலைநகரிலிருந்து புறப்பட்டு ஏறக்குறைய 2 திங்கள் சென்றுவிட்டன. இதற்குள் நிகழ்ச்சிகள் பலவும் அரங்கேறியிருக்கலாம். காஞ்சியை நெருங்கும் போதே அதன் தாக்கம் தன்னை நெருக்குவதே உணர முடிகிறது. அமைச்சரின் அன்புக்கு பாத்திரமானவன் என்பதால் தானோ அவளுக்கு அத்தனை அலட்சியம்? ஓ, ஒருவேளை இப்படியும் இருக்கலாம் என்று எண்ணியபடி, ஏன் வானரே, அப்பெண் இங்கு பணிபுரிவதுடன் நின்று விடுகிறாளா அல்லது வேறு ஏதும்? அட்டா, மறந்துவிட்டேன். நமது சோமயாஜி ஆச்சாரியாரிடம் சென்று தினசரி பாடம் கற்று வருகிறாள். உண்மையில் அதற்காகத்தான் அமைச்சர் அவரை இங்கு விட்டு சென்றுள்ளார். ஓ, சோமயாஜி இன்னும் இங்குதான் இருக்கிறாரா? பாகூருக்கு செல்லவில்லை? இல்லை இல்லை, பாகூர் கலைக்கூட பணி இன்னமும் பூர்த்தியடையவில்லை. அந்த பணி முடியும் வரை இங்குதான் இருப்பார். அப்படியானால் நான் யோகித்தது சரிதான். உதயசந்திரனின் மனம் நினைத்ததை வாயுதல் வெளிப்படுத்தவே வீரமல்லன் குறுக்கிட்டான். தளபதியாரின் யூகம் என்னவென்று கூறினால் அது அத்துணை முக்கியமென்று. முக்கியமற்ற ஒன்றையும் நாட்டின் தளபதி வெளிப்படுத்தலும் அழகன்று. கணீரென ஒலித்த அந்த மதுர நாதத்துடன் கார் சிலம்பும் கலகலத்தது. இளைஞர்கள் இருவருடன் வலைவானரும் சற்று திகைப்பில் ஆழ்ந்தவாழு அந்த வசீகர குரலுக்குரியவளை ஏறிட்டு நோக்கினர். என்ன தளபதியாரே, நான் யாரென்று யோகிக்க தெரிந்த தங்களுக்கு அதை வெளியிட தயக்கம் ஏன்? தடுப்பதற்கு யாருளரிங்கே? தாராளமாக கூறலாமே. தன்னை நோக்கி நேரடியாகவே கேள்வி கணி தொடுத்து அவள் நின்ற பாங்கும் தோரணையும் சற்று நேரத்துக்கு முன்னர் தங்களுக்கு உணவு பரிமாறிய காரிகையினின்றும் பெரிதும் மாறுபட்டு ஏதோ ஒரு பட்டத்து இளவரசியின் அதிகார திமிர்ப்பாக உதயசந்திரன் உணர்ந்தான். வீரமல்லனும் வியப்பால் விழியிமைக்க மறந்து நின்றான். இளைஞர்னாக இருந்தாலும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதியின் முன்னே இத்துணை துடுக்குடன் வந்து நின்று கேள்வி கணை தொடுக்கும் ஒரு பெண்ணை இன்றுதான் அவன் முதலாக பார்க்கிறான். இளவரசி விமலாதேவி கூட தளபதியாரை கண்டால் காட்டும் மரியாதை அது காதலின் பார்ப்பட்டதெனினும் தனித்தன்மை வாங்கியது. அவ்வாறு இருக்க இவள் ஒரு சாதாரண, ஒருவேளை அசாதாரணம் என்றே வைத்துக்கொண்டாலும் ஒரு பணிப்பெண் நாட்டின் சேனாதிபதி முன்னே தோன்றி குரல் உயர்த்தி இடித்துரைப்பதெனில் மல்லனின் கண்கள் இரண்டும் சினத்தால் சிவக்கத் தொடங்கின. அவனது துடிப்பும் சினமும் உணர்ந்தவனாக தோளில் தட்டி அடங்கியிருக்க சங்கேதம் செய்த உதயசந்திரன் சற்றே நிதானமாக தன்னிடம் கேள்வி கேட்டவள் மீது பார்வையை திருப்பினான். ஒரு மெல்லிய முறுவலை உதிர்த்தவனாக, தலை இருக்க வாலாடுவது முறையென்று என்றான். எனின்? ஓ, அப்படியானால் அமைச்சரை தலை என்று ஒப்புக்கொள்கிறீர்கள், அப்படித்தானே? நிச்சயமாக. இதில் என்ன வியப்பு? எந்த ஒரு சாம்ராஜ்யத்திலும் மன்னருக்கு பிறகு முதன்மையானவர் பேரமைச்சர்தான். என் போன்ற அடுத்த நிலையில் பணியாற்றுபவர்களுக்கு இது போன்ற அடிப்படை கல்வியெல்லாம் சோமயாஜி கற்றுத்தருவது இல்லையா? இல்லையென்றால் நான் சொல்கிறேன் நாளை முதல் கற்பிப்பதற்கு. புன்னகை மாறாமல் கூறி முடிப்பதற்கும் மல்லன் வாய்விட்டு சிரிப்பதற்கும் சரியாக இருந்தது. வாணியின் முகத்தில் அந்த சிரிப்பொலி குங்குமத்தை அள்ளி பூசியது. செக்க சிவந்த முகத்துடன் சினப்பார்வை ஒன்றை இருவர் மீதும் வீசிவிட்டு வெள்ளி நின்று புறப்பட்ட கணையாக வந்த வழியே திரும்பிச் சென்றாள். அவள் அகன்றதும் திண்ணையிலிருந்து எழுந்த உதயசந்திரன் உபதளபதியிடம், மல்லா, வா, சென்று சற்று துயில்வோம். அதிகாலையில் தலைநகரை அடைய வேண்டும். வானரே, மறவாமல் 2ஆம் ஜாமத்தில் எழுப்பிவிடுங்கள். வலைவாணரின் பதிலுக்கு காத்திராமல் மல்லனுடன் சத்திரத்தின் உள்நுழைந்த உதயசந்திரன் சயன அறைக்குள் சென்று கதவை தாழிட்டான். மஞ்சங்கள் 2 இருந்தன. ஒன்றில் தளபதி ஏறி அமர்ந்ததும் ஆவலை அடக்க மாட்டாதவனாக வீரமல்லன் கேட்டான், பிரபு, அந்த பெண் நமது மன்னரின் வருங்கால பட்டத்து அரசியாக கனவு காண்பவள். அதாவது தஞ்சை அரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் மகள் நந்தினி தேவி. ஓ,
மல்லனின் அந்த ஓங்காரம் 1000 அர்த்தங்களை விளக்குவதாக அமைந்தது. இதோட இந்த அத்தியாயம் முடியுது. இதுக்கப்புறம் என்ன எல்லாம் ஆக போகுதுன்னு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். தொடர்ந்து கதையை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.